வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து சவரன் ஒன்றுக்கு 90,400 ரூபாய்க்கு விற்பனை. கிராம் ஒன்றுக்கு 100 ரூபாய் உயர்ந்து 11,300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து ஒய் பிரிவு பாதுகாப்பின்றி வெளியே சென்ற தாவேகா தலைவர் விஜய். நீலாங்கரை வீட்டிலிருந்து பட்டினப்பாக்கம் வீட்டிற்கு காரில் ஒய் பிரிவு பாதுகாப்பின்றி பயணம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி தாவேகா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. அஸ்ட்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு தடை விதிக்கவும் கோரிக்கை. கரூர் கூட்ட நெரிசலில் இறந்த 41 பேரின் குடும்பத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் தலா 1 கோடி ரூபாய் வழங்க உத்தரவிடக் கோரி வழக்கு. கரூர் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று மனுதாரர் கோரிக்கை. பாமக நிறுவனர் ராமதாஸை நலம் விசாரித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்ததாக திருமாவளவன் தகவல். (2026) சட்டமன்ற தேர்தலில் பாமகவின் கூட்டணி நிலைப்பாடு குறித்து விரைவில் அறிவிப்பேன். வதந்திகளை நம்ப வேண்டாம் என அன்புமணி விளக்கம். தாவேகாவுடன் பாமக கூட்டணி வைக்குமா என்பது போக போக தெரியும் எனவும் சூசகம். சென்னை அபிராமபுரத்தில் நடிகர் துல்கர் சல்மான் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை. சட்டவிரோதமாக பூட்டானிலிருந்து சொகுசு கார்கள் இறக்குமதி செய்த புகாரில் ரெய்டு. கேரளாவில் உள்ள துல்கர் சல்மானின் 2 வீடுகளிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை. சட்டவிரோதமாக பூட்டானிலிருந்து சொகுசு கார்கள் இறக்குமதி செய்த புகாரில் நடிகர் பிருத்திவிராஜ் இல்லத்தில் ரெய்டு. சென்னையில் பிரபல தனியார் துணிக்கடை நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் 2வது நாளாக வருமான வரித்துறை சோதனை. பட்டினப்பாக்கம், MRC நகர், அடையாறு உள்ளிட்ட பகுதிகளில் அதிரடி ரெய்டு. போலி ஆவணங்களை வைத்து மருத்துவ படிப்பில் சேர்ந்த விவகாரத்தில் பழனியை சேர்ந்த 3 பேர் கைது. நீட் மதிப்பெண் சான்று, மருத்துவக் கல்லூரியில் இடம் ஒதுக்கீடு சான்று ஆகியவற்றை போலியாக தயாரித்த புகாரில் நடவடிக்கை. சென்னை செம்மஞ்சேரியில் வாகன திருட்டு புகாரில் கைது செய்யப்பட்ட 2 இளைஞர்கள் போலீசாரின் பிடியிலிருந்து தப்பியதால் பரபரப்பு. கை விலங்குடன் தப்பிட இளைஞர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. கோயில் உண்டியல் திருட்டு வழக்கில் ஆஜர்படுத்தப்பட்ட உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த தர்மேந்திர சிங் நீதிபதி அருண்குமாரனை நோக்கி காலணி வீச்சு. விசாரணையை சேரன் மகாதேவி நீதிமன்ற நீதிபதிக்கு வேறு தேதிக்கு மாற்றியதால் ஆத்திரம். ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் உள்ள குழந்தைகள் வார்டில் மின்வெட்டு. சுமார் அரை மணி நேரம் மருத்துவமனை இருளில் மூழ்கியதால் பச்சிளம் குழந்தைகள் அவதி. பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இந்தியா வருகை. மும்பை விமான நிலையத்தில் மகாராஷ்டிரா ஆளுநர், முதல்வர் உள்ளிட்டோர் வரவேற்பு. டெல்லியில் இன்று கூடுகிறது காங்கிரஸ் மத்திய தேர்தல் குழு. பீகார் சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை முடிவு செய்ய வாய்ப்பு. முன்பதிவு செய்த ரயில் டிக்கெட்டை ரத்து செய்யாமல் பயண தேதியை மாற்றிக்கொள்ளும் வசதி. புத்தாண்டு முதல் ஆன்லைனில் எவ்வித கூடுதல் கட்டணமும் செலுத்தாமல் மாற்றிக்கொள்ளலாம் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல்.
டெல்லியில் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். ஹரியானா மாநிலம் குருகிராமில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழை. சாலைகளில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம். அதானி டிஃபென்ஸ் நிறுவனம் 77 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. இறக்குமதி விதிமீறல் தொடர்பாக வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் விசாரணை. ரஷ்ய அதிபர் புதினின் 73வது பிறந்த நாளையொட்டி அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் மோடி. இந்தியா ரஷ்யா இடையிலான சிறப்புமிக்க உறவை மேலும் வலுப்படுத்த இரு தலைவர்களும் மீண்டும் உறுதி. காசாவில் போர் தொடங்கி 2 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் எகிப்தில் 2வது நாளாக அமைதி பேச்சுவார்த்தை. நிரந்தர தீர்வு கிடைக்குமா என கண்ணீருடன் காத்திருக்கும் மக்கள். பப்புவா நியூகினியா லே நகரம் அருகே ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.6 பதிவாகியுள்ளதாக அறிவிப்பு. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி. 4 விக்கெட் வித்தியாசத்தில் வங்கதேச அணியை வீழ்த்தி அசத்தல். ஆளில்லா விமானங்களை இயக்கும் ட்ரோன் பைலட் உரிமத்தை பெற்றார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி. சென்னையில் உள்ள கருடா ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தில் விளம்பர தூதுவராகவும் முதலீட்டாளராகவும் உள்ள தோனி அங்கேயே பயிற்சி பெற்றதாக தகவல். ஜிபே, போன்பே போன்ற யூபிஐ செயலிகள் மூலம் பணம் அனுப்ப இனி பின் நம்பர் தேவையில்லை. ஆதாரில் உள்ள முகம் மற்றும் கைரேகையை பயன்படுத்தி பணம் அனுப்பும் வசதி இன்று முதல் அறிமுகம்.